لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم سكارى صدق الله العلي العظيم. சகோதர அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதிய தராவியினுடைய தொழுகையில் நேற்றைய போன்றே அல்லாஹு தஆலா இன்று ஒரு மிகப்பெரிய பாவத்தை குறித்து பேசுகிறார். இது எவ்வளவு பெரிய பாவம் என்றால் மனிதனை மிருகமாக மாற்றக்கூடிய பாவம், மனிதனுடைய அறிவை அடகு வைக்கக்கூடிய மிக பெரும் பாவம். இந்த பாவம் இருக்கும் வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள், இந்த பாவம் நம்மிடத்தில் இருக்கும் வரை அவனுடைய ஈமான் இருக்காது. ஒன்று அந்த உள்ளத்தில் அந்த பாவம் இருக்கும், இல்லை என்றால் ஈமான் இருக்கும் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பாவம் தான் அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய மனிதனாக எடுத்துக்கொண்ட மதுபானம், மது குடிப்பது. உலக நாடுகள் எல்லாம் இந்த மதுவுடைய விஷயத்தில் எப்படி இதற்கு தடை செய்வது என்று இருக்கும் பொழுது இஸ்லாம் மட்டும் இந்த மதுவுக்கு முழுமையான ஒரு தடை கொடுத்தது. உலக நாடுகள் எல்லாம் மது தடையை கனவாக நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாம் மட்டும்தான் அதை நினைவாக்கியது, அதை சட்டமாக இயற்றியது. ஏன் இஸ்லாம் வருவதற்கு முன்னே பல சஹாபாக்கள் இந்த மது விஷயத்தில் தங்களை விட்டும் தற்காத்துக் கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே இருந்தே மது குடிப்பதை எல்லாம் விட்டு தங்களை ஒதுக்கி கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் இப்படியே கேட்கப்பட்டது, நீங்கள் பெரும்பாலும் அரபியர்கள் இந்த மதுவை அதிக பிரியப்படுகிறார்கள், மதுவை தண்ணீரை போன்று குடிக்கிறார்கள். இன்று நாம் தண்ணீரை எப்படி குடிப்போமோ அப்படி அரபியர்கள் மது குடிப்பார்கள். மது இல்லாத வீட்டை கீழ்த்தரமாக இன்றைய காலத்திலே பார்க்கப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இந்த மதுக்குள்ளே கொஞ்சம் குடிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக ஒரு விளக்கம் கொடுப்பார்கள். அதுதான் நாம் சொல்லக்கூடிய இந்த மது என்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு அரபியில் பொது பொருளே ஹம்ர் என்பதுதான். ஹம்ர் என்று சொன்னால் அரபியிலே மூடி என்று பொருள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னார்களாம், அறிவு மது குடிப்பவன் அவனுடைய அறிவை மூடிக்கொண்டான் என்று சொல்வார்கள். இப்ப மது குடித்தவனுக்கு அறிவு மூடி போய்விடும், அவனுக்கு அறிவு வேலை செய்யாது. எந்த அளவுக்கு தாய் யார் தாரம் யார் என்று அவனுக்கு தெரியாது. இப்படியே சொன்னார்கள், நான் ஒருவனை பார்த்தேன், அவன் மது குடித்து விட்டு மனத்தை, மனமான நறுமணத்தை மனம் என்று நினைத்து மனத்தை எடுத்து தன் மீது பூசிக்கொண்டான் என்று சொல்வார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மதுவினுடைய இந்த கோர காட்சிகள் எல்லாம் மனிதனை அச்சுறுத்துகிறது. அரபியர்கள் மதுவை மிகப்பெரிய பாவமாகவே கருதாமல் சர்வசாதாரணமாக அதை குடிக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு எப்படி அல்லாஹ் தடையை கொண்டு வந்தான்? பொதுவாக பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் பார்த்தால் அல்லாஹ் சர்வசாதாரணமாக இது செய்யக்கூடாது என்று சொன்னால் சஹாபாக்கள் விட்டு விடுவார்கள். ஆனால் அப்படி இந்த மதுவை சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. காரணம், இந்த மதுவிலேயே ஊறி போயிருந்தார்கள் சஹாபாக்கள். அவருடைய ரத்தங்களுடன் கலந்து போய்விட்டது மது. மது இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரியான நேரத்தில் ஒரேடியாக இஸ்லாம் வந்தவுடனே மது கூடாது என்று சொன்னால் பல பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள். மதுவுக்கு முழுக்க தன்னை ஆட்படுத்திக் கொண்டார்கள், அடிமையாக்கி கொண்டார்கள். மது வந்தவுடனே மது கூடாது என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு மது இல்லை என்றதினால் அந்த ஏக்கத்தை கருதியே தங்களுடைய கைகாலெல்லாம் ஆட ஆரம்பித்துவிடும். எனவே இஸ்லாம் ஒரு அழகிய ஒரு நெறியை கொடுத்தது, சன்னமாக மது சட்டத்தை கொண்டு வந்தது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தஆலா 3 கட்டமாக மதுக்கு தடை விதிக்கிறார்.
முதல் குர்ஆனுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் இப்படி சொன்னான், இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹுமா, மதுவுடைய போஜனத்தை விட அதனுடைய தீமை அதிகமாக இருக்கிறது. இது மேலோட்டமாக முதல் முறையாக அல்லாஹ் மதுவை பற்றி பேசினான். நீங்க நினைக்கிறீங்க மதுல நிறைய பிரோஜனம் இருக்குது நினைக்கிறீங்க, கிடையாது. மதுல தீமை தான் அதிகம் என்று மது விஷயத்தில் அவருடைய அறிவை முதலில் அல்லாஹ் கிண்டிக்க விட்டார். இதை மேலோட்டமாக எடுத்த பல சஹாபாக்கள் எல்லாம் அன்றிலிருந்து மதுவை விட்டு விட்டார்கள். என்றாலும் மது முழுமையாக தடை செய்யப்படவில்லை. பல சஹாபாக்களும் குடித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. பொதுவாகவே விருந்து ஏற்பாடு என்று சொன்னாலே சஹாபாக்களுடைய வீட்டில் விருந்துடைய வீட்டில் அந்த விருந்து நடந்து முடிந்த பிறகு மது கொடுப்பது என்பது வழக்கமாகவே இருந்தது. இதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள். அதுபோல அந்த விருந்து முடித்தவுடன் எல்லா சஹாபாக்களுக்கும் மது வழங்கப்பட்டது. எல்லாரும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்ரிபினுடைய நேரம் நெருக்கம். மக்ரிபினுடைய நேரம் வந்தவுடன் மக்ரிபையும் தொழுக வைப்பதற்கு வந்து விட்டார்கள். முழுக்க மது போதையிலே மக்ரிபுடைய தொழுகையை ஒரு சஹாபி நடத்தினார். அதனுடைய வெளிப்பாடு சூரா ஃபாத்திஹா ஓதிவிட்டு துணை சூறாவாக சூரத்துல் காஃபிரூன், நமக்கு தெரியும் குல் யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூறாவிலே லா அஅ்புது மா தஅ்புதூன் என்ற ஆயத்து, இந்த ஆயத்தை இப்படி ஓதினார், அஅ்புது லா தஅ்புதூன், அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நான் வணங்கவில்லை என்பது இந்த ஆயத்தினுடைய பொருள். ஆனால் அந்த லா என்ற ஒரு எழுத்தை விட்டதின் காரணமாக நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தை தான் நாங்களும் வணங்குகிறோம் என்று பொருள் கொள்ளப்படும் மிகப்பெரிய ஷிர்கான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த சஹாபி தொழுகையை முடிக்கிறார். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயத்தில் பெரும் வருத்தப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டார்கள். இது மாதிரியான சூழ்நிலையில் தான் இன்றைய தராவியிலே ஓதிய அந்த ஆயத்து இறக்கப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் தொழுகையிலே இருக்கும் பொழுது, தொழுகைக்கு செல்லும் பொழுது மது குடிக்க வேண்டாம். இப்ப மது உங்களுக்கு இரண்டாம் கட்டம் தடையாக அல்லாஹ் எப்போது விதித்தார் என்றால் தொழுகைக்கு முன்னால் மது குடிக்க வேண்டாம் என்று தடை விதித்தார். ஆனால் முழுமையாக தடை அப்போதும் வந்ததா என்றால் அப்போது முழுமையான தடை வரவில்லை. ஆனால் மது குடிக்கக்கூடிய நேரங்களை சஹாபாக்கள் குறைத்துக் கொண்டார்கள். ஏன்னா இஷாக்கு பிறகு மது குடித்து விட்டு தூங்கிவிட்டு அடுத்த காலை வரை காலைக்குள்ளே தெளிவு வந்துவிடும். அதுக்கு பிறகு காலை நேரத்திலே கொஞ்சம் லொகருடைய வக்து நீளம், லொகர் இருந்து அசர் வக்து நீளம். அப்ப அசருக்கு முன்னால் விட்டார்கள், இஷா வரையும் மறுபடியும் தொட மாட்டார்கள். அடுத்தடுத்த வக்து இருப்பதனால் தொட மாட்டார்கள். இப்படி அவருடைய பெரும்பாலான நேரங்கள் மதுவிலே இருக்கும் பொழுது மதுவுடைய நேரங்களை அல்லாஹ் அவர்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் அல்லாஹ் ஆக்கினார். ஒரு சட்டத்தை அல்லாஹ் எவ்வளவு அழகாக வந்து கொண்டு நிறுத்துகிறார் என்று பார்க்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக சொல்ல போனால் அது அவர்களிடமிருந்து எடுபடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சட்டத்தை கொண்டு நிரப்புகிறார். அடுத்து கடைசியாக இதே போல மற்றொரு விருந்து ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் நடக்கிறது. இந்த விருந்தில் முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லா சஹாபாக்களும் ஒன்று சேர்கிறார்கள். இந்த நேரத்திலே முஹாஜிர் ஒரு சஹாபி மது குடித்து விட்டு ஒரு கவிதை படிக்கிறார். அந்த கவிதையுடைய வாசகம் எப்படி இருக்கிறதுனா, அன்சாரி சஹாபியை கொஞ்சம் தரம் தாழ்த்தி படிப்பதை போல அவர் படிக்கிறார். முஹாஜிர்களை உயர்த்தியும் அன்சாரிகளை தாழ்த்தியும் ஒரு கவிதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஓரளவுக்கு அன்சாரிகள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதுக்கு மேல பார்க்க முடியல அவங்களுக்கு. இவ்வளவு தரம் தாழ்த்தி பேசுகிறாயா என்று சொல்லி கையிலே உண்டு கொண்டிருந்த ஒட்டகத்தினுடைய எலும்பை எடுத்து ஒரே அடியாக அடித்தார் அந்த சஹாபியினுடைய தலையில். அவர் தலை உடைந்து காயமாக்கப்பட்டது. இந்த செய்தியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொண்டு போகப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் பார்த்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், தற்போது கொடுக்கக்கூடிய சட்டம் என்பது முழுமையான மது தடை சட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக எப்போதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் தஆலா அதை சட்டமாகவே ஏற்றி விடுவார். இதையெல்லாம் பார்த்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்களாம், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானில் உமர், உமரே உங்களுடைய நாவிலே பல நேரங்களில் அல்லாஹ் பேசுகிறார்.
ஏதாச்சும் ஒண்ணு உமர் ரலியல்லாஹு இப்படி இருந்தா நல்லா இருக்குமோ, இது செய்தா நல்லா இருக்குமோ என்று நாயகத்திடம் ஒரு 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 ஒப்பீனியனாக போய் தான் சொல்வார்கள். ஆனால் அதை அல்லாஹ் அப்படியே சட்டமாக ஏற்றி விடுவார். அப்படித்தான் இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வெளியே வரும் பொழுது துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பைக்கின் லனா பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் இந்த மதுவுடைய விஷயத்திலே ஒரு தெளிவான சட்டத்தை நீ கொடுப்பாயாக என்று துஆ செய்துவிட்டு வெளியே வரும் பொழுதுதான் அல்லாஹ் மது தடை சட்டம் ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு மது, சூதாட்டம், சிலை வணக்கம், வல் அஸ்லாம் குறிப்பார்ப்பது, ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், இதுவெல்லாம் ஷைத்தான் உடம்பிலிருந்து உண்டான ஒரு அசுத்தம். ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்படி செய்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே முழு தடை மது தடை சட்டமாக இறக்கினான். இந்த ஆயத்து இறக்கப்பட்ட பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் இவ்வளவு நாட்களாக தாங்கள் செய்திருந்த பாவம் என்பது இடி விழுந்ததை போல ஆகிவிட்டது. ஏன்னா இந்த விஷயத்துல அல்லாஹ் எவ்வளவு கண்டித்து பேசுகிறான்னா, மது குடிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அந்த மதுவை ஒப்பிட்டு பேசுகிறான். எதனுடன்? இது போல சிலை வணக்கம் செய்கிறார்கள் அல்லவா, அந்த சிலை வணக்கம் செய்பவருடன் மது குடிப்பதையும் அல்லாஹ் ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படி நீங்கள் சிலை வணக்கம் செய்யாமல் உங்களை தற்காத்துக் கொள்கிறீர்களோ அதுபோல மது குடிக்க கூடாது. சிலை வணக்கத்திற்கு கொடுத்த அழுத்தத்தையும் ஆணிவத்தையும் அல்லாஹ் தஆலா மது குடிப்பதற்கும் கொடுக்கிறான். அதை செய்யக்கூடாது என்று தடை விதிக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆனிலே மிக கண்டிப்பாக சொன்ன வார்த்தை. அதை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், முதிமுனில் ஹம்ர், ஹம்ரிலே தன்னுடைய வாழ்க்கையை மூழ்கடித்தவர், எந்த நேரம் தண்ணீரிலேயே கிடக்கக்கூடியவர், இதா மாத, அவர் மரணித்தார் என்றால் லக்கியல்லாஹு கஆபிதில் வஸன், அவர் நாளை அல்லாஹ்வை எப்படி பார்ப்பார், சிலவணக்கசாலிகள் எப்படி பார்ப்பார்களோ அப்படித்தான் அவர் அல்லாஹ்வை அணுகுவார். ரசூலுல்லாஹ் சொன்ன எச்சரிக்கை, நாயகம் சொன்ன எச்சரிக்கையும் அல்லாஹ் சொன்ன எச்சரிக்கையும் பார்த்தால் ஓரளவுக்கு சரிசமமாகவே தெரியும். என்ன, இரண்டு கருத்தும் ஒரே மாதிரி. அல்லாஹ்வும் சிலை வணக்கத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு மது குடித்ததிலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் தௌபா செய்யாமலே மௌனத்தாகி விட்டீர்கள் என்றால் சிலை வணக்கம் செய்பவர்களை போல நாளை கபரிலிருந்து எழுப்பப்படுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய பாவம் எடுத்தாலும் அந்த பாவத்தும் பாவமாக இருக்கும், அதற்கும் ஈமானுக்கும் மத்தியிலே சம்பந்தம் இருக்காது. ஏன்னா ஈமான் ஈமானாகத்தான் இருக்கும். ஆனா மதுக்கு மட்டும்தான் நாயகம் என்ன சொல்லியிருக்கார்கள் என்றால், இந்த மது என்பது முஷ்ரிக் ஷிர்க்குகளுக்கு உள்ளே போய் நிற்கிறது. எனவே இந்த மது ஈமானுக்கு ஆபத்தானது. மது குடிப்பது என்பது பல நேரங்களில் ஈமானுக்கே அது மிகப்பெரிய ஆபத்தாக அமைந்து விடுகிறது. எனவே இஸ்லாம் முழுக்க முழுக்க இது மது தடை சட்டத்திற்கு கொண்டு வந்ததற்கு காரணமே உலகத்தில் அனைவரும் செழிப்பாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் எப்படி வட்டியை ஹலாலாக்குவது என்று நம்மில் பலர்கள் முயற்சிக்கிறோமோ அதுபோல பல பேர் மதுவை ஹலாலாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய வருத்தம். பல காரணங்களும் அதற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மது குடிப்பதுதான் கூடாது, மது குடிப்பது கூடாது என்று சொன்னால் அது அதனுடைய அடிப்படையில் வைக்கக்கூடிய எதையுமே குடிப்பது கூடாது. ஆனால் மது குடிப்பதை தவிர்த்து கொண்டு சில நேரங்களில் இந்த பீர் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதெல்லாம் அவ்வளவா போதை வராது, அதனால அதெல்லாம் குடிக்கலாமா என்று சட்டம் கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க இன்றல்ல அன்றே ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் அப்படியே அடியோடு ஒழித்து விட்டார்கள். தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, குல்லு முஸ்கிரின் ஹராம், எதுவெல்லாம் போதை தருமோ அதுவெல்லாம் ஹராம். குல்லு ஹம்ரின் முஸ்கிர், எது எந்தெந்த ஹம்ர் போதை தருமோ அதுவெல்லாம் மதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒரு சட்டத்தை சொன்னார்கள். இன்னும் சில பேர் இப்படி ஒரு மசாலா கேட்கிறார்கள். என்னன்னா, அந்த காலத்துல சஹாபாக்களே கேட்ட மசாலா தான் ஆனா இந்த காலத்தில் பல பேர் கேட்கக்கூடிய நிலை. என்னன்னா, ஒரு தைலமி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்க ஊரில குளிர் பிரதேசம் அதிகமா எங்களுக்கு குளிர் இருக்கிறது, அந்த குளிரை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக என்ன செய்வது, கொஞ்சம் மது குடிக்கலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், கோதுமையினால் நாங்கள் அதை அந்த பாதத்தை கோதுமையினால் நாங்கள் அதை உருவாக்கி இருக்கிறோம், நாங்கள் அதை குடிப்பதற்கு எங்களுக்கு கூடுமா, ஏன்னா குளிர் நேரத்துல அது போல குடிச்சா எங்களுக்கு ஒரு சூடு ஏற்படும்,
என்று கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி ஒன்றுதான், நீங்கள் குடித்தால் உங்களுக்கு அதிலே மது போதை ஏறுமா என்று கேட்டார்கள். போதை வருமான்னு கேட்டார். அப்ப அந்த சஹாபி சொன்னார், போதை வரும். ஏன்னா போதை வந்தாதான் அந்த குடிருக்கு அதை தணிக்கும், அதனால அது போதை வரும் என்று சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படின்னா அது செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள். அடுத்து அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், போதை வருகிறது என்று சொன்னால் அந்த போதை உச்சகட்டத்தில் போனாதான், அதிகமாக குடிச்சாதான் போதை ஏறும். சர்வசாதாரணமாக கொஞ்சோண்டு குடிச்சாதான் போதை ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப குடிக்கும் பொழுதுதான் போதை ஏறுமா, அந்த நேரத்துல மனிதன் தலைகீழாக ஆகி போவானா, அதனால அந்த அளவுக்கு எல்லாம் குடிக்கல, கொஞ்சமா குடிச்சுக்கலாமா என்று கேட்கும் பொழுதுதான் நாயகம் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒரு மிடர் அல்ல, ஒரு சொட்டு குடிச்சாலும் ஹராம் தான், ஒரு பாட்டில் குடிச்சாலும் ஹராம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சட்டத்தை எடுத்து சொன்னார்கள். இப்படி ஏராளமான பேர் இந்த மதுவை ஹலாலாக்குவதற்கு முன் வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே மது முழுக்க தடை சட்டம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஒரு விறகு வெட்டி சஹாபி வந்தும் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நான் தூரமாக காடுகளில் போய் விறகு வெட்டி கொண்டு வந்து சேர்க்கிறேன். இப்படி நாம் சேர்க்கக்கூடிய நேரத்திலே நடுநிசையிலே நான் வீட்டிற்கு வர வேண்டிய நேரமாகி விடுகிறது, இதனால் எனக்கு உடல் வலி அதிகமாகி விடுகிறது, என்னால் தாங்க முடியவில்லை, என் உடல் வலியை தணிப்பதற்காக, இப்படிதான் பல காரணத்துக்காக தான் மது குடிக்கிறேன்னு சொல்றாங்க. அவரு அதை தான் சொன்னார், என் உடல் வலியை நான் கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்காக மது குடிக்கலாமா, அனுமதி இருக்கிறதா கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் இது போல ஆயிரம் காரணங்களை கொண்டு வந்து சாக்காக சொன்னாலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான், ஒரு மிடராக இருக்கட்டும், ஒரு சொட்டாக இருக்கட்டும், அல்லாஹ் அதை ஹராம் என்று சொல்லிவிட்டால் ஹராம் தான், அதில் எந்த விதமான சமரசமும் செய்ய முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். பொதுவாக எதுவெல்லாம் ஹராமோ அந்த ஹராமிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைக்க மாட்டான். பல பேர் அதை நினைத்து கேட்கிறார்கள். சில பேர் இப்படியும் சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது மது குடிச்சாதான் இதுக்கு ஆரோக்கியம் சொல்றாங்க என்பதாக பல பேர் சொல்றதை கேட்டு பேசக்கூடிய நிலை. இஸ்லாத்துடைய ஒரு கொள்கையும் கருத்தும் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் எதுல ஹராமை வைத்திருக்கானோ அதிலே கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்காது. ஹராமிலே ஷிபாவை தேடுபவன் இந்த கட்டத்திலும் அதை தேடக்கூடாது, அப்படி ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். ஆரோக்கியம் கொடுப்பதும் ஷிபாவை கொடுப்பதும் அல்லாஹ் தானே தன் கையிலே எல்லாம் வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நான் நினைச்சதை எல்லாம் எனக்கு ஆரோக்கியமாக எடுத்தால் அதை அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். எனவே மனிதனுடைய பெரும் பாவங்களிலே ஆகப்பெரிய பாவம் என்பது உம்முல் ஹவாயிஸ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மது எல்லா பாவத்திற்கும் தாய் என்று சொன்னார்கள். மது குடித்தவன் தலைகீழாக ஆகி போகுவான் என்று சொன்னார்கள். பெரிதொரு காலத்திலே ஒரு மனிதர் இருந்தாராம், வணக்கசாலி, மிகப்பெரிய வணக்கசாலி. அந்த வணக்கசாலியை ஒரு விபச்சாரி பெண் ஆசைப்பட்டார். எப்படியாவது வேண்டும் என்று நினைத்தார், என்னவெல்லாம் செய்து பார்த்தார். கடைசி வரையும் வணக்கசாலி அவள் பெண்ணுடைய வலையில் சிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ஒரு அடிமை பெண்ணை அனுப்பி தான் இஸ்லாத்துக்கு வருவதாக வணக்கசாலியிடம் சொன்னார். நல்ல பெண்ணாக அவள் ஆகிவிட்டாள் என்று நினைத்துக் கொண்டு வணக்கசாலியும் அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் அந்த பெண் வர மறுத்துவிட்டு தன் வீட்டிற்கு அழைத்தார். வணக்கசாலி கலிமாவை சொல்லிக் கொடுக்கதான் என்று சொல்லி உள்ளே போனார். ஒவ்வொரு அறையாக தாண்டி கடைசியாக அந்த பெண்ணுடைய அறைக்கு வரும் பொழுது கதவை அழைத்து அந்த பெண் தாளிட்டு விட்டாள். தாளிட்டு விட்டு ஒரே ஒரு வார்த்தை இதுதான் சொன்னால், உனக்கு 3 சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். ஒன்று, நீ எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னை தொட வேண்டும். அப்படி இல்லையா, இரண்டாவதாக பிஞ்சு குழந்தை இருக்குது, இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும். அப்படியும் இல்லையா, இதோ இந்த மது பாட்டிலிருந்து கொஞ்சம் மது குடிக்க வேண்டும். இதில் 3இல் ஏதாவது செய்ய வேண்டும். அது என்னவோ நீ செய்து கொள்ளலாம், ஆனால் எதற்கும் நான் அடிப்படைய மாட்டேன் என்று சொன்னார். இங்கேயே கூக்குரலிட்டு உனது மானத்தை வாங்கி விடுவேன் என்று அந்த பெண் சொன்னார். மிகப்பெரிய தடுமாற்றத்திலே அந்த வணக்கசாலி என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பெண்ணை தொடுவது ஆக பெரிய பாவம், அதை செய்யக்கூடாது. ஒரு பச்சிலம் குழந்தையை கொலை செய்வது என்பது அது நடக்காத காரியம், அதையும் செய்யக்கூடாது. ஆனால் வாழ்நாட்களில் மது குடித்ததே கிடையாது, ஒரு சின்ன மெடல் தானே, இதை குடித்து விட்டு ஓடோடி விடலாம் என்று நினைத்து மது குடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு மதுபாட்டிலிருந்து சிறு மிடரை எடுத்து குடித்தார். குடித்த அடுத்த கணமே அந்த பெண் அவளை பிடித்தார். மறுபடியும் கேட்டார், கொடுத்தார். மறுபடியும் கேட்டார், கொடுத்தார். ஒரு பாட்டிலை முழுக்க காலி செய்துவிட்டு எந்த பெண்ணை தொடமாட்டேன் என்று சொன்னாரோ அந்த பெண்ணை
தொட்டால், எந்த குழந்தையை கொலை செய்ய மாட்டேன் என்று சொன்னாலோ அந்த பாட்டலை வைத்து அடித்து அந்த பச்சிளம் குழந்தையும் கொலை செய்தார். அதைத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மது அது உம்முல் ஹவாயிஸ், அனைத்து பாவங்களுக்கும் தாயாகி போகிறது. எல்லா பாவத்திலிருந்தும் மனிதன் வெளிவந்து விடலாம். ஆனால் மது என்ற ஒரு பாவம் இருந்தால் எந்த பாவத்திலிருந்தும் கடைசி வரையும் அவனால் வெளிவர முடியாது. எனவே தான் இஸ்லாம் மதுவை பெரும் தடையாக அதை தடை செய்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே மது தடை என்று சொல்லிவிட்டான் என்று முடித்து விட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது குடித்தவருடைய முகம் பார்க்க முடியாத அளவுக்கு அவரை இழிவுபடுத்தினார்கள். ஏன்னா இந்த பாவத்திலிருந்து இவன் வெளிவந்தால்தான் இவனுடைய குடும்பத்தை இவன் பார்க்க முடியும். இந்த பாவத்திலிருந்து இவன் வெளிவர முடியும் என்றால் இவன் சுற்றி உள்ள யாரையும் இவன் பார்ப்பதற்கு தயாராக மாட்டான். எனவே பெருமானார் முதல் கட்டமாக மது குடிப்பவனுக்கு சொன்னார்கள், மது குடித்தான் என்று சொன்னால் அவனுக்கு பெண் கொடுக்காதீர்கள். மது குடித்தவனுக்கு பெண் கொடுக்க கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய வார்த்தை அது. அதையும் விட தாண்டி ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள், மது குடித்தவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை போய் நோய் விசாரிக்க செல்ல வேண்டாம். அது பெரிய சட்டம். ரசூலுல்லாஹ் இதை மாற்று மத சகோதரருக்கு கூட சொல்லவில்லை. ஒரு மாற்று மத சகோதரர் நோய்வாய்ப்பட்டால் ஒரு முஸ்லிமாக ஒரு பக்கத்து வீட்டில் அவர் இருக்கிறார் என்றால் அவரை போய் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வே யாரும் தெரியாதவனை கூட நாயகம் போய் பாரு என்று சொல்கிறார்கள். ஆனால் மது குடித்தவனை நீ பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். யோசிக்க வேண்டும், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்டித்திருப்பார்கள். அடுத்து தொடராக நாயகம் சொன்னார்கள், அடுத்தும் மது குடித்தவன் ஒரு சொட்டு குடித்தாலும் கூட 40 நாட்கள் அவனுடைய இபாதத்துகள் தூக்கி எறியப்படும். எவ்வளவு பெரிய இபாதத் செய்தாலும் மது குடித்து 40 நாட்கள் எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மது குடித்தவன் சபையில் இருந்து யாருக்காவது சாட்சி சொன்னான் என்றால் நாயகம் சொன்னார்கள், அவன் சாட்சியை தூக்கி போடுங்கள், அவன் சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவனை உண்மைப்படுத்த வேண்டாம். தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான், மது பழக்கத்திலிருந்து எப்படியாவது ஒரு முஸ்லிம் வெளிவர வேண்டும். இப்படி எல்லாம் செஞ்சா ஒரு கட்டத்துல அவன் என்ன நினைப்பான், எல்லாரும் என்ன தனிமைப்படுத்துகிறாங்க, நான் ஏன் இப்படி தனிமையாக இருக்கணும், நான் மதுவை விட்டுட்டா எல்லாரோடையும் நானும் சேர்ந்து இருப்பேனே என்ற ஒரு கட்டத்திற்குள் வருவதற்காக வேண்டியே பெருமானார் இப்படி போட்ட அழகிய சட்டங்களை எல்லாம் நிறுவினார்கள். வட்டியில எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் மதுவலியும் நாயகம் சொன்னார்கள். வட்டிக்கு எந்த வகையிலே சம்பந்தப்பட்டவனும் ஹராம் தான் என்று சொன்னார்களே, அதே போலதான் மது குடிப்பதிலே எந்த வகையிலே சம்பந்தப்பட்டாலும் ஹராம் தான். மதுவை தூக்கி வந்தவனும் ஹராமான வேலையை செய்கிறான், மதுவை குடிப்பவனும் ஹராமான வேலையை செய்கிறான், மதுவை விற்பவனும் ஹராமான வேலையை செய்கிறான். மது கட்டத்தில் அவன் எந்த சந்தர்ப்பத்தில் மது விஷயத்தில் போய் உள்ளாக்கினாலும் அவன் ஹராமான வேலையை செய்து கொண்டிருக்கிறான். கடைசி கட்டம் என்ன தெரியுமா, மது பல பேர்கள் குடிக்கிறார்கள், இவர் சும்மாதான் உட்கார்ந்திருந்தாலும் இல்ல மது குடித்தவருடன் சேர்ந்து இவர் ஜூஸ் வாங்கி குடித்தாலும் நாயகம் சொன்னார்கள், அந்த இடம் சதிப்பிற்குரிய இடம், அந்த இடத்திலும் கூட உட்கார வேண்டாம். அப்படி உட்கார்ந்தால் மது குடித்தவனுக்கு என்ன தண்டனையோ அது போலத்தான் உங்களுக்கும் தண்டனை. உச்சகட்ட தண்டனையாக ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை இதெல்லாம். எந்த அளவுக்கு இந்த மதுனுடைய வீரியத்தை குறைக்க வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொல்லியிருப்பார்கள். மது குடித்து குடித்து மது தடை சட்டம் வந்தவுடன் சஹாபாக்கள் மது கோலத்தை எடுத்து வாய்க்கு போய் போனவர்கள் எல்லாம் அதை தூக்கி எறிந்தார்களாம். மது தடை சட்டம் வந்தவுடன் வீட்டிலே அலமாரியிலே வைத்திருந்த மதுக்கள் பாட்டுகளையாம் எடுத்து மதினத்து மண்ணிலே போட்டு உடைத்தார்கள். மதினா மது ஆறாக ஓடியது என்ற அளவுக்கு பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பன்னாதியம் காயத்திற்கு பிறகும் கூட இந்த மது வந்துவிடக் கூடாது என்பதற்காக மது குடித்த பாட்டிலில் தண்ணீர் கூட குடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த பாட்டில் இப்ப இருக்குது, அதை நல்லா கழுவிட்டோம், பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்ப அந்த தண்ணி கொடுக்கலாமா, ரசூலுல்லாஹ் அந்த பாட்டிலே வேணா தூக்கி போடுங்கன்னாங்க. ஏன்னா அந்த மது குடித்த ஞாபகம் கூட ஒரு முஸ்லிமுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மது சட்டத்தில் எல்லாம் தீவிரமாக சட்டத்தை இயற்றினார்கள். எனவே நமது பொறுப்பு, நாம் குடிக்கவில்லை நீங்கிவிடக் கூடாது. நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது சொந்த பந்தத்தில் இது போல பாவத்தில் ஈடுபட்டிருந்தால் கொஞ்சம் உட்கார வைத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் இந்த அளவுக்கு மது குடித்தவனை பற்றி பேசியிருக்கிறது என்றால் யோசித்து பார். இதற்கு மேலும் எனக்கு மதுதான் முக்கியம் என்றால் இஸ்லாம் வேண்டாம் என்ற முடிவுக்கு வர வேண்டும். இல்லை, இஸ்லாம் தான் எனக்கு வேண்டும் என்றால் மது வேண்டாம் என்ற முடிவுக்கு ஒரு முஸ்லிம் வர வேண்டும் என்ற நினைப்புகளை எல்லாம் நாம் கண்டிப்பாக எடுத்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட முஸ்லீமாக இருந்தாலும்
எந்த தொழுகைக்கு வராத முஸ்லிமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அதை உள்வாங்கிக் கொள்வார். வல்ல அல்லாஹ் அந்த அனைத்து பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.